செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் செங்கல்பட்டு நகராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்பட்டு உள்ளது. அங்கு திடீரென எதிர்பாராத விதமாக தீப்பற்றி குப்பை முழுவதும் தீ பரவி மலமளவென எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. இதனால் சாலையில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே உள்ள கொணலை கிராமத்தை சேர்ந்தவர் வின்சென்ட். இவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் பந்தல் அமைத்து புடலங்காய் செடி பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் காய் பறிப்பதற்காக கூலி ஆட்களுடன் வின்சென்ட் தோட்டத்திற்கு சென்றபோது புடலங்காய் செடி ஒன்று வேர் பகுதியில் அறுக்கப்பட்ட நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து அனைத்து செடிகளையும் பார்வையிட்டபோது மர்ம நபர்கள் புடலங்காய் செடிகளை அரிவாளால் அறுத்துவிட்டு சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வின்சென்ட் சிறுகனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் அடுத்த மணலூர்பேட்டையைச் சேர்ந்தவர் ஓவியர் செல்வம். இவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு கையில் கற்பூரம் ஏந்தி தீபாராதனை காட்டியவாறே அதே கை விரல்களால் மார்க்கரை பிடித்துக் கொண்டு விஜயகாந்த் படத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியத்தை நெகிழ்ச்சியுடன் பார்த்த பொதுமக்கள் ஓவியர் செல்வத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது முத்தையாபுரம் உப்பாத்து ஓடை பாலம் அருகே பேருந்து வந்து கொண்டிருக்கும் போது சாலையின் நடுவே உள்ள பெயர் பலகை மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த நடந்துனர் ஆனந்த்ராஜ் மற்றும் பெண்கள், குழந்தைகள் என 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இதனை அடுத்து காயமடைந்தவர்களை அனைவரும் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து தூத்துக்குடி முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த மாவட்ட காவல்துறையில் உள்ள அனைத்து வகையான காவல் வாகனங்களின் பராமரிப்புகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் காவல்துறையினரின் வாகனங்கள் பராமரிப்பு குறித்து அறிவுரை வழங்கிய அவர் பேரிடர் காலங்களில் காவல் ரோந்து வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள உபகரணங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். திருவாரூர் நகர கிளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவாரூர் செல்வம் தெருவில் இருந்து காய்கறி மார்க்கெட் கடைவீதி வழியாக பழைய பேருந்து நிலையம் வரை பதாகைகளை ஏந்தியபடி கோஷமிட்டு சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் போதைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்வதற்காக இளைஞர்கள் சிலர் கிலோ கணக்கில் கஞ்சாவுடன் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் தூத்துக்குடி மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது தூத்துக்குடி 2ஆம் ரயில்வே கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கிடமாக வந்த 3 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டிருந்தபோது வாகனத்தில் இருந்த ஒரு இளைஞர் கீழே குதித்தும் மற்றொருவர் வாகனத்துடனும் தப்பி சென்றார். பின்னர் பார்சலுடன் கீழே விழுந்த ஒரு இளைஞரை பிடித்து அவரிடம் இருந்த பையை சோதனை செய்ததில் 10 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் KVK நகரை சேர்ந்த வேல்முருகன் என்பதும் அவர் உட்பட 3 பேர் சேர்ந்து கஞ்சாவை பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்றதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட நபரை கைது செய்து மதுவிலக்கு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பி சென்ற இருவரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை கொளத்தூர் ரெட்டேரியில் இருந்து செங்குன்றம் செல்லும் சாலையில் விநாயகபுரம் பேருந்து நிறுத்தம் எதிரே குடிநீர் குழாய் லைன் உடைந்து குடிநீர் வீணாக சாலையில் செல்கிறது. ஏராளமான வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் இந்த நெடுஞ்சாலையில் குடிநீர் பைப் உடைந்து பல மணி நேரமாகியும் அதனை சரி செய்ய குடிநீர் வாரிய அதிகாரிகள் முன்வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
இதனால் லட்சக்கணக்கான லிட்டரில் தண்ணீர் வீணாகும் அவலநிலை உள்ளதால் அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு குடிநீர் குழாயை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் எம்ஜிஆர் சிலை அருகே வளரிளம் பெண்களின் பாலியல் மற்றும் சுகாதார உரிமைகளை உறுதி செய்யும் நோக்கில் பெண்கள் இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் உரிமைகளுக்கான கூட்டமைப்பு சார்பில் பெண்கள் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் மாவட்டத்தில் இருந்து பல்வேறு மகளிர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திருவள்ளூர் எம்ஜிஆர் சிலையில் இருந்து முக்கிய சாலைகள் வழியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். அப்போது வழிநெடுகிலும் பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாராபடவேடு பகுதியைச் சேர்ந்தவர் கமலேஷ். கஞ்சா, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இவரை காட்பாடி காவல் நிலைய போலீசார் கடந்த 22ஆம் தேதி கஞ்சா வழக்கு தொடர்பாக பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து கைவிலங்கிட்டு அமர வைத்திருந்தனர். அப்போது காவல் நிலைய பாதுகாப்பு பணியில் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் இருந்த நிலையில் அவர் அசந்த நேரத்தில் கமலேஷ் கைவிலங்குடன் தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியானதை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் உத்தரவின் பேரில் காட்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பி ஓடிய விசாரணை கைதி கமலேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் காட்பாடி அடுத்த மூலக்கச்சம் பகுதியில் கட்டி முடிக்கப்படாத கட்டிடத்தில் பதுங்கியிருந்த கமலேஷை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவருடன் இருந்த காட்பாடி கன்னிக்கோவில் தெரு மேடு பகுதியைச் சேர்ந்த மாதவன், காட்பாடி கன்னிக்கோவில் தெரு மேடு பகுதியைச் சேர்ந்த அருண், காட்பாடி பள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சா, 1600 ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து காட்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த புன்னை பகுதியைச் சேர்ந்தவர்கள் பரமசிவம், புவனேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு 11 வயதில் தினேஷ் என்ற மகனும், 9 வயதில் ரஞ்சித் என்ற மகனும், 10 வயதில் சுப்ரியா என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையில் வீட்டின் அருகே உள்ள மீன் குட்டையில் தினேஷ் மற்றும் சுப்ரியா இருவரும் விடுமுறை என்பதால் குளிக்க சென்று உள்ளனர். பின்னர் வெகு நேரமாகியும் இருவரும் வீட்டிற்கு வராததால் தந்தை பரமசிவம் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்து உள்ளார். இதனிடையே மீன் குட்டை வழியாக சென்றவர்கள் குட்டையில் சடலம் மிதப்பதைக் கண்டு நெமிலி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குட்டையில் மிதந்த 2 உடல்களையும் மீட்டு விசாரணை செய்ததில் இறந்தது பரமசிவம் பிள்ளைகள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக பற்றியோ, பொதுச் செயலாளர் எடப்பாடி பற்றியோ, முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பற்றியோ தவறாக பேசினால் அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் கருப்பு கொடி காட்டுவோம் என எச்சரித்து அதிமுகவினர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் சுவரொட்டி ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் இந்திரா நகர் 3வது தெருவில் வசிக்கும் சுரேஷ் என்பவரின் வீட்டில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி மர்ம நபர்கள் புகுந்து அவரது மனைவி அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து சென்றனர். இதேபோல் கடந்த 13ஆம் தேதி ஆம்பூர் மாங்காத்தோப்பு 3வது தெருவில் வசித்து வரும் முஸ்தபா என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த தங்க நகைகளை திருடி சென்று உள்ளனர். இதேபோல் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டுகள் அரங்கேறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதனையடுத்து மாவட்ட எஸ்பி ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் ஆம்பூர் டிஎஸ்பி அறிவழகன் மேற்பார்வையில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 23ஆம் தேதி ஆம்பூர் கிராமிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாராப்பட்டு கூட்ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் பதிவெண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு கொல்லைமேடு பகுதியைச் சேர்ந்த தினகரன்,
அக்ராபாளையம் குளத்துமேடு பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பதும் இருவரும் ஆம்பூர் நகர மற்றும் கிராமிய காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் யாரும் இல்லாத வீடுகளை கண்டறிந்து மின் ஊழியர்கள் போல் நடித்து வீடுகளுக்குள் புகுந்து பூட்டை உடைத்து தங்க நகைகளை திருடியவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 5.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள், பல்வேறு பகுதிகளில் திருடிய நகைகளை விற்ற பணத்தில் வாங்கிய 16 லட்சம் மதிப்பிலான 2 மினி லாரிகள், 50,000 மதிப்பிலான இருசக்கர வாகனம் உட்பட 22 லட்சம் மதிப்பிலான வாகனங்கள், தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வார விடுமுறை என தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள வானுயர்ந்த மரங்கள் மற்றும் கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்களை கண்டு ரசித்ததோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் பூங்காவில் உள்ள இத்தாலி பூங்கா மற்றும் புல்வெளி மைதானத்தில் சுற்றுலா பயணிகள் விளையாடியும் இதமான காலநிலையை அனுபவித்தவாறு விடுமுறை நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருவள்ளூரில் நடைபெறும் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு அயனாவரத்தில் இருந்து 30க்கும் மேற்பட்ட நபர்கள் மினி வேனில் புறப்பட்டு சென்றனர். அப்போது சென்னை அம்பத்தூர் வாவன் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது முன்னே நின்று கொண்டிருந்த லாரி திரும்ப முயன்றபோது லாரியின் மீது மினி வேன் மோதாமல் தவிர்க்க சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மற்றொரு வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் மினி வேனில் இருந்த 10க்கும் மேற்பட்டோர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினர். இவர்களுக்கு உடனடியாக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி ரோட்டில் உள்ள தனலட்சுமி மில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் கிடக்கும் நிலையில் இங்கு உள்ள பெரிய மரங்கள் பலவற்றில் பல ஆயிரக்கணக்கான வௌவால்கள் கூடு கட்டி வசிக்கின்றன. தினமும் பகலில் இங்கு தஞ்சமடைந்துள்ள ராட்சத வௌவால்கள் இரவு தொடங்கியதும் கூட்டம் கூட்டமாக கிளம்பி அருகில் உள்ள கொங்கு மெயின் ரோடு, புதுராமகிருஷ்ணாபுரம், கேபிஎன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் படையெடுத்து அறைகளை எச்சங்களால் நிரப்புவதுடன் பொதுமக்களை அச்சமூட்டும் விதமாக சாறை சாறையாக பறந்து திரிகின்றன. இந்த வௌவால்களின் எச்சத்தால் குடியிருப்பு பகுதிகள் துர்நாற்றம் வீசுவதுடன் வௌவால்களால் நிக்மா உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடும் என அச்சம் தெரிவித்த மக்கள் வௌவால்களை அப்புறப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுமுடி சப்கோர்ட், மொடக்குறிச்சி ரே மாத்தூர் தொடக்க விழா மற்றும் பெருந்துறை மஜிஸ்ட்ரேட் கோர்ட் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், முன்னாள் கேரள ஆளுநர் சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டு வீடியோ கான்பரன்சிங் மூலம் கொடுமுடி சப்கோர்ட்டை திறந்து வைத்தனர். இதேபோல் சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் எழுமாத்தூர் மாவட்ட முனிசிப் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டையும், உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா சுமந்த் புதுப்பிக்கப்பட்ட பெருந்துறை மஜிஸ்ட்ரேட் கட்டிடத்தையும் வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக பிரமுகருமான பார்த்திபன் அதிகாலையில் நடைபயிற்சி சென்றபோது ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கைது செய்ய முயன்ற பிரபல ரவுடி முத்து சரவணன், சதீஷ் ஆகிய இருவரும் கடந்த அக்டோபர் மாதம் போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் கொலை சம்பவம் நடந்து ஓராண்டான நிலையில் பார்த்திபனின் அண்ணனான நடராஜன் தனது தம்பியின் கொலையில் தொடர்புடைய துரோகிகளுக்கு கவுண்டவுன் ஆரம்பம் என சர்ச்சைக்குரிய வகையில் தமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த செங்குன்றம் போலீசார் பாடியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமியின் கணவர் நடராஜனை செங்குன்றம் போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை எண்ணூர் விரைவு சாலை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே உள்ள மாநகராட்சி விளையாட்டு திடலில் போக்குவரத்து துறை சார்பில் ஜீரோ ஆக்சிடென்ட் விழிப்புணர்வு விளையாட்டு போட்டிகள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட சண்டை பயிற்சி நடிகர் சாய் தீனா மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் குமார், திருவெற்றியூர் உதவி ஆணையாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மியூசிக்கல் சேர், சிலம்பம், குத்துச்சண்டை உள்ளிட்ட போட்டிகளை துவக்கி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். பின்னர் போக்குவரத்து காவல் துணை ஆணையாளர் மற்றும் திரைப்பட நடிகர் சாய் தீனா, விபத்தில்லா சென்னைக்கு நான் பொறுப்பு, வேகம் நமக்கு சோகம், தலைக்கவசம் உயிர்கவசம், அதிவேகம் ஆபத்தானது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டாதீர் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சென்னையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே உள்ள குணசீலன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு திருச்சியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் தாறுமாறாக ஓடி நடந்து சென்றவர்கள் மீது மோதி சாலையோரம் இருந்த கீற்று கொட்டகைக்குள் புகுந்தது. இந்த விபத்தில் சாலையில் நடந்து சென்ற நொச்சியம் புதுப்பாலம் பகுதியைச் சேர்ந்த அன்பு செல்வன், இவரது மகள் நவமிகா மற்றும் நம்பர் 1 டோல்கேட்டை சேர்ந்த வீரகுமார் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். மேலும் விபத்திற்குள்ளான காரில் வந்த ஓட்டுநர் உட்பட 5 பேரும் காயமடைந்தனர். இந்த விபத்தினால் நாமக்கல் திருச்சி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.